ஒரு டாக்டர் நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா. இருதய டாக்டர் இருக்கார்ல, அவரோட நான் போறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட போறேன். 8வது மாடியில அவருடைய அறை. அவரு "வா படியில போலாம்" அப்படின்னு சொல்லி படியில கூட்டு போறாரு. இன்னொருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, "சார் லிஃப்ட்ல போலாம் சார்." "இல்லப்பா நான் படியிலே போய்க்கிறேன்." "இல்ல லிஃப்ட்ல போனா வேகமா போயிடலாம் சார்." "ஆமாடா வேகமா தான் போயிடலாம். நான் கொஞ்சம் மெதுவா போலான்னு நினைக்கிறேன். விட்டுரு" அப்படின்னாரு. எனக்கு இன்னும் அது நினைவுல இருக்கு. நானே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் படிக்கட்டுல ஏறி தான் போவேன். சரி, சரி. என்னன்னா, நீங்க எதையுமே பயன்படுத்தாம, நீங்க உடம்புக்கு எந்த வேலையுமே குடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா தானே இங்க சிக்கலு. அது வந்து நம்மளை சுற்றி நடக்கிற சதியா தான் நான் பார்க்குறேன். இப்ப நீங்க வந்து சௌரியம் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு அந்த சௌரியத்த பயன்படுத்திக்கிட்டா ஓகே. ம். எல்லாத்துக்குமே சௌரியங்கள பயன்படுத்தும்போது, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சதி. நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு ஒரு பிரச்சனையிலயோ, உடம்பு சரியில்லாமலோ எதுக்குள்ளேயோ போய் விழப்போறோம் அப்படின்றது தான் இதெல்லாம் கவனிக்குது. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். சமுத்திரக்கனி சார், நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஆரம்ப காலத்துல குறைவான ஒரு சம்பளம் வாங்கியிருப்பீங்க. அப்புறம் அது 1000 தொட்டிருக்கும், லட்சம் தொட்டிருக்கும், கோடிகள தொட்டிருப்பீங்க. நீங்க எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஹேண்டில் ஆண்கள், பெண்கள் யார் ரொம்ப சாமர்த்தியமா பண்ணுவா? எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் அவங்க பாட்டுக்கு எப்பவுமே அந்த எளிமையான ஒரு லைஃப் தான். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. எல்லாமே அங்க தான் இருக்கும். சரி. எதையும் ஒளிச்சு ஏதாச்சும் ஒரு வச்சுக்கிறதோ எக்ஸாம்பிளோட சொல்லுங்களேன். அது ஆண் ஹேண்டில் பண்ணா எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? பெண் ஹேண்டில் பண்ணா எப்படி சார் பண்ணுவாங்க? என் ஒய்ஃப்க்குலாம் ஒரு ₹10,00,000 கையில குடுத்தீங்கன்னா பயந்துரும். ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! இது இது இவ்வளவு பணத்த நான் வச்சு என்ன செய்ய? அப்படின்னு. அது பாவம். அது அந்த மாரி ஒரு மனைவி தான். எளிமை தான். எளிமையா தான் இருப்பாங்க. ரொம்ப வந்து அதிகமா இப்ப நம்மகிட்ட இருக்கு. நான் கார் வாங்கிட்டு அடுத்த நாள் மறந்து போய் பைக்ல போயிட்டேன். ஆமா. மாமா கார் வாங்கியிருக்கீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் வந்துட்டேன் கிளம்பி சரி இன்னைக்கு தான் வந்துட்டேன்ல, ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு பார்த்துக்குவோம் கார. அவ்வளோதான். அது வந்து என்னமோ நடந்துருச்சு. அதுவா நடந்துச்சு. என் வாழ்க்கையில எல்லாமே அதுவா நடந்தது தான். எனக்கு வீடு வாங்கினதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும் எல்லாமே தானா அதுவா அப்படியே நடக்கும். நான் இப்ப வாங்கியிருக்க வீடு கூட ரொம்ப ஒரு மாரியான ஒரு ஒரு பெரிய சென்டிமெண்ட் அது. நம்ம 93, 94ல அப்பல்லாம் கட் அவுட்டு. கட் அவுட்டு தான் வந்து வரைவாங்க. அது வந்து எங்கன்னா நம்ம அருணாச்சலம் ரோட்ல லைனா பார்த்தீங்கன்னா கட் அவுட். எல்லா சினிமாக்களுக்கும் பெரிய பெரிய கட் அவுட்டுகள் வரைவாங்க. எங்க அண்ணன் ஒருத்தன் பாண்டியன்னு சொல்லிட்டு. எங்க அண்ணன் வந்து பெரிய பெயிண்டர். ஊர்லயே வந்து பெயிண்டர் அவரு. அவரு நானெல்லாம் அப்ப தான் வந்திருக்கோம் சென்னைக்கு. என்ன செய்யன்னே தெரியல. இப்போ அவர் சொல்றாரு, "அண்ணே இந்த கட் அவுட் வரையிறாங்களா, நம்ம போய் கேட்போம்." அப்படின்னு நானும் அவரும் போய் கேட்குறோம். கேட்டோனே ஒரு இயேசுநாதர் வரையிறது. இப்படி கைய நீட்டி ஒரு இயேசுநாதர் பெரிய 25 அடி, 30 அடியில ஒரு இயேசுநாதர் கட் அவுட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, "நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அவரு குடுத்துட்டாங்க. அவரு குடுத்துட்டா, இப்ப இயேசுநாதர் ஒரு நாள் பூரா வரைஞ்சா கால் வரைக்கும் இடுப்புலேருந்து கால் மட்டும் வரைஞ்சிருக்கும். இயேசுநாதர் வந்து இப்போ காவலுக்கு யார் இருக்கிறது? ராத்திரி 9 மணி ஆயிருச்சு. அந்த கட் அவுட் வரையறதுக்கு ஆப்போசிட்ல செந்தில் ஸ்டுடியோஸ், சரவணா ஸ்டுடியோஸ்ன்னு 2 குட்டி குட்டி ஸ்டுடியோஸ் இருந்தது. அந்த வெளியில பிளாட்ஃபார்ம்ல அந்த வரைஞ்ச வரைக்கும் வச்சுட்டு, வரையாத இதெல்லாம் தூக்கி அப்படி வச்சுட்டு, நான் துணைக்கு படுத்திருந்தேன்.